ஓம் ஸ்ரீ விநாயகர் துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பாருங்கள், இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்தர் ஜீவ சமாதி பார்க்கலாம். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு சித்தர் ஜீவ சமாதினா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. பாருங்கள், அதாவது ஜீவ சமாதிங்கிறது பார்த்திங்கன்னா ஞானி அல்லது சித்தர் அவங்க பார்த்திங்கன்னா தன் இறப்பிற்கு முன்பே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த நேரத்தில் நம்ம இறந்து போயிடுவோம். அப்போது தன்னோட இறப்புக்கு முன்னரே உயிரோடு சமாதி நிலைக்கு சென்று, அதாவது சமாதி ஆகக்கூடிய இடத்துக்கு சென்று அமர்ந்து தியானம் செய்யக்கூடிய அமைப்பு தான் பார்த்திங்கன்னா ஜீவ சமாதின்னு சொல்லப்படுதுங்க. அப்போ உயிர் உடலை விட்டு பிரியறது இல்லைங்க. அந்த உடலோடு சேர்ந்து உயிரும் அங்கே தங்கியிருக்குதுங்க. அது ஒரு தியான நிலைன்னு சொல்லலாம். நம்ம முன்னொரு காலத்துலலாம் படிச்சிருப்போம். நம்ம ஒரு முனிவர் பயங்கரமாக தவம் இருந்துட்டார். அந்த தவம் செஞ்சிட்ருக்கும் பட்சத்தில் ஒருத்தர் போய் அவங்க தியானத்தை கலைச்சிட்டாரு. உடனே அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. இந்த மாதிரி நம்ம கதை படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி அதாவது தன்னுடைய மோட்ச நிலையில் அடையக்கூடிய அமைப்பு தான். ஆனாலும் தன்னோட ஆழ்ந்த தியானத்துக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பு. அப்போ உயிர் உடலை விட்டு நீங்காமல் சமாதியிலேயே இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த ஜீவ சமாதி அமையுதுங்க. அதனால தான் இதெல்லாம் சித்தர்களுடைய அமைப்பு. நம்ம ஒரு வேலைக்கு போகிறோம், அதில் ப்ரொமோஷன் வேணும் அப்படிங்கிற அமைப்பில் நம்ம ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் அந்த மாதிரி ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா ஒரு உயர்நிலையை அடையிறோம் இல்லையா? அதே மாதிரி சித்தர்கள் மற்றும் ஞானிகளில் அவங்க பின்பற்றக்கூடிய ஒரு மரபு தான் இந்த சித்தர் ஜீவ சமாதி. அப்போ இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த சித்தர் ஜீவ சமாதி. அதனால் இந்த ஜீவ சமாதியில் இந்த ஜீவன் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பில் தான் அவங்க ஜீவ சமாதி பண்ண இடத்துல கோயில் கட்டி வழிபாடு பண்ணுறாங்க. அங்கேயே அவங்க அதாவது ஜீவ சமாதி அடைந்த நிலையில் இருக்கக்கூடிய இடத்துல சிவனையும் கூட வச்சு வழிபாடு பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு பால் பூஜை செய்து பஞ்சாமிர்த பூஜை செய்து வழிபாடு பண்ணுவாங்க. சரி, இந்த ஜீவ சமாதிக்கு நமக்கு என்ன சம்மதம் இருக்குது? நம்ம ஏன் இந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதிடத்தை பற்றியும் பரிகாரம்